வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எவ்ரி ஜாவா டெவலப்பர்ஸ் அண்ட் ஜாவா லேர்னர்ஸ்க்கும் இந்த இந்த வீடியோ அண்ட் அப்கமிங் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு குரூஷியலான கான்செப்ட். என்னன்னா வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிளாக இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஸோ மல்டி த்ரெட்டிங்னா என்ன, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்னன்னு நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு சில இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸை வந்து பேரலாக ரன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் குரோமு இல்லைன்னா வந்து குரோமு, எக்லிப்ஸு, விண்டோ, மீடியா பிளேயர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பேரலாக வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படின்னா வந்து இந்த மாதிரி அதை வந்து மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் டைப் ஆஃப் திங் வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போதுமே வந்து பண்ணுறது தான் மல்டி த்ரெட்டிங்கு. ஸோ மல்டி டாஸ்கிங்க்கும் மல்டி த்ரெட்டிங்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம அதை வந்து ப்ரோக்ராம் வைஸில் பண்ணால் அது வந்து மல்டி டாஸ்கிங். ஸோ சாரி, மல்டி த்ரெட்டிங். அதுவே வந்து நம்ம ப்ராசஸ் வைஸில் பண்ணால் மல்டி டாஸ்கிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரோம் வந்து ஒரு டாஸ்கில் இது ஒரு டாஸ்க் மல்டி டாஸ்கிங்னு வச்சுட்டா. ஸோ இது ஒரு டாஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி எக்லிப்ஸ் ஒரு டாஸ்க். இது எல்லாமே ஒரு தனித்தனி டாஸ்க்காக ரன் ஆகுறதுனால இது மல்டி டாஸ்கிங். ஸோ இதே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் இப்போ நம்ம கோடு உள்ள ரன் பண்ணோம்னா அது வந்து மல்டி த்ரெட்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 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 எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து த்ரெட் எக்ஸாம்பிள்னு வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட் எக்ஸாம்பிள் ஓகே. த்ரெட் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் ஜஸ்ட்டு நியூ கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் மெயின் கிளாஸாக வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிள் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இதை வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கேமல் கேஸ் யூஸ் பண்ணுங்க, அதான் வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதை வந்து மெயின் கிளாஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நான் பேக்கேஜை கிரியேட் பண்ணலையா? சாரி கைஸ். ஸோ ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கேஜ் என்ன பேக்கேஜ்னா இதுவுமே த்ரெட் எக்ஸாம்பிள்னே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உள்ள நான் இந்த த்ரெட்ஸ் இது தூக்கி போடுறேன். ஸோ இந்த பேக்கேஜை நான் டெலீட் பண்ணிடுறேன். டிஃபால்ட் பேக்கேஜ் இது நான் வந்து டெலீட் பண்ணி விடுகிறேன். அது போக மாட்டேங்குது. சரி, ஓகே. நான் இந்த த்ரெட் எக்ஸாம்பிள்ன்றதை நான் கிரியேட் பண்ணி நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் த்ரெட்ஸ்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வாட் எக்ஸாக்ட்லி மல்டி த்ரெட்டிங்? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து மல்டிபிள் டாஸ்க்கை வந்து ஒரு அட் அ சேம் டைமில் ரன் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மல்டி த்ரெட்டிங்னு சொல்லலாம். ஃபார் எப்படின்னா ஈச் டாஸ்க் வந்து ஒவ்வொரு த்ரெட்டில் ரன் ஆகுற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ வந்து த்ரெட்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் சிஸ்டமில் வந்து சிபியூ இருக்கு. சிபியூவில் இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ கோர்ஸ்ன்றது 8 கோர்ஸ் இருக்கு. லாஜிக்கல் ப்ராசஸர்ன்றது 16 ப்ராசஸர் இருக்கு. ஸோ இந்த 16 ப்ராசஸருமே ஒவ்வொரு த்ரெட்டு. ஓகேவா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு, இது ஒரு த்ரெட்டு, எல்லாமே ஒவ்வொரு த்ரெட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம். அப்ளிகேஷன் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்லிப்ஸ்லேயே நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்னா அது என்ன பண்ணும்னா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை வந்து எடுத்து அந்த த்ரெட்டில் தான் ரன் பண்ணும் அந்த ப்ரோக்ராமை. ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம கிட்ட மல்டிபிள் த்ரெட்ஸ் இருக்கு, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. பட் ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக சிங்கிள் த்ரெட்லேயே நம்ம எல்லா அப்ளிகேஷனுமே ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது சிம்பிளாக வந்து ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணி ஸ்லோவாக தான் ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகுது, டைமும் வேஸ்ட் ஆகும். அதுக்காக வந்து நம்ம
பேரலலா கான்கரண்டா வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க மல்டி த்ரெட்டிங். ஓகேவா? ஸோ இதுல என்னன்னா, நம்ம சிபியூ யூசேஜ மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு, டாஸ்க்க வந்து பேரலலா ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்ன்றத நீங்க வந்து நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப நீங்க வந்து டவுன்லோட் பண்றீங்க. ஏதோ ஒரு வெப்சைட்ல போயிட்டு பாட்டோ, படமோ ஏதோ ஒண்ணு நீங்க டவுன்லோட் பண்றீங்க. ஸோ டவுன்லோட் பண்றம்போது உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகும். அந்த ரெக்வெஸ்ட்ட வந்து ஒரு மேபி ஜாவாவோ, பைத்தானோ ஏதோ ஒரு இதுதான் ஹேண்டில் பண்ணும். ப்ரோகிராம் தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த ப்ரோகிராம் வந்து சீக்வென்ஷியலா இப்ப சிங்கிள் த்ரெட்ல ரன் பண்ணுச்சுன்னா, உங்களுக்கு இப்போ உங்க ஃபர்ஸ்ட்டு உங்க 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 ரெக்வெஸ்ட் எப்போ வருதோ, அப்பதான் வந்து அது உங்க ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் ஃபர்ஸ்ட்டா ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். இதுவே நீங்க வந்து ஒ ஒ டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அட் அ டைம்ல 1000 பேர், 2000 பேர், 10,000 பேர் இந்த மாரி டவுன்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணும்னா, அத ஹேண்டில் பண்றதுக்கு மல்டி த்ரெடிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மல்டி த்ரெடிங் என்னன்னா, இப்போ 10,000 பேர் அட் அ டைம்ல வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் குடுத்தாலுமே, ஸோ அவன் வந்து மேக்ஸிமம் த்ரெட்ஸ் வந்து ஒரு 1000 த்ரெட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, 1000 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் 1000 பேர் வந்து கியூல இருப்பாங்க. ஸோ கியூவுமே அவங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். சரி, இப்போ வந்து நம்ம வந்து த்ரெட்ஸ வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஸோ அத எப்படி ஸ்டார்ட் பண்றது? அப்படின்ற சிம்பிளான திங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ த்ரெட்ஸ கிரியேட் பண்றதுக்கு 2 டைப் ஆஃப் வே இருக்கு. ஓகேவா? அது என்ன டைப்ஸ்னா, ஒண்ணு வந்து த்ரெட் கிளாஸ்ன்னு நமக்கு ஆல்ரெடி ஜாவால கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஒரு புது த்ரெட் த்ரெட் கிளா அ கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு புது த்ரெட் கிரியேட் பண்ணலாம். இல்லன்னா ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்ன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த த்ரெட் கிளாஸுமே வந்து இந்த ரன்னபிள் தான் இன்டர்ஃபேஸ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். பட் நீங்க டைரக்ட்டாவும் த்ரெட் கிளாஸ் நீங்க டைரக்ட்டாவும் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ நீங்க டைரக்ட்டாவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லன்னா த்ரெட் கிளாஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும். இத எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு த்ரெட்ட ஓகேவா? ஸோ வாங்க இங்க இப்போ வந்து நான் இந்த இடத்துல நமக்கு எதுவுமே தேவையில்ல. ஸோ நியூ கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ வந்து நம்ம வந்து அ இப்படி எதுக்கு கிரியேட் பண்றோம்னா வந்து, நம்ம த்ரெட் கிளாஸ வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு த்ரெட்ட கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மை த்ரெட்ன்றது ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் த்ரெட் கிளாஸ வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். த்ரெட். ஸோ த்ரெட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஆகும்னா, ஸோ நீங்க இப்ப த்ரெட்ல இருக்கிற ஆப்பரேஷன்ஸ் நீங்க எல்லாமே வந்து நீங்க இந்த 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 கிளாஸ ஒரு ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ த்ரெட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டார்ட், ஸ்டாப் இந்த மாரி மல்டிபிள் திங்ஸ் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்ட நேம் பண்ணலாம். அத வெயிட் பண்ண சொல்லலாம். அது மாரி எல்லாமே நீங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து நீங்க கிளாஸ வச்சு ஒரு த்ரெட் கிரியேட் பண்றீங்கன்னா, அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் வந்து ரன் மெத்தட் இந்த இந்த த்ரெட்ல ஒரு மெத்தட் இருக்கு. ரன் மெத்தடுன்னு. ஸோ அத நான் ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ அது ஓவர் ரைட் பண்ணா தான் நான் என்னால என்னோட லாஜிக்க ரன் பண்ண முடியும். ஸோ நான் ஆட் ஓவர் ரைட் குடுத்துட்டு நான் வந்து பப்ளிக் வாய்ட் ரன்ன்ற மெத்தட நான் ஓவர் ரைட் பண்ண போறேன். என்னது இது? ஸோ இப்ப நான் இந்த ரன் மெத்தட் உள்ள என்ன குடுத்தாலுமே, இந்த த்ரெட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரன் மெத்தட் உள்ள இருக்க ஃபங்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து ரன் மெத்தட் உள்ள என்ன பண்ணலாம்னா, சும்மா பிரிண்ட் பண்ணலாம். ஆ ஃபார் லூப் ஒண்ணு போட்டுப்போம். ஃபார் லூப்ல நான் வந்து ஜஸ்ட் ஆ ஒரு 5 நம்பர் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் நான் சிஸ் அவுட் போட்டுக்க போறேன். சிஸ் அவுட் இதுல என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, நம்ம என்ன நம்பர் நம்பர் என்ன நம்ம என்ன நம்பர்ல சாரி இந்த லூப் என்ன நம்பர்ல ஓடுது, அது என்ன த்ரெட்ல ஓடுதுன்றத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் கரண்ட் த்ரெட்டோட நேம் ஓகேவா? கெட் நேம். ஸோ கெட் நேம் வந்து குடுத்தோம்னா, ஸோ இதோட நேம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஸோ செட் பண்ணிட்டு நம்ம இத ரன் பண்ணும்போது நம்ம நேம் கெட் பண்ணிட்டு, ஸோ கெட் பண்ணிட்டு அந்த நேம என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த நேமு பிளஸ் ஐன்றது என்ன இந்த இந்த நம்பர் தான். இன்டிஜர் 0 i <6 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இத வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து நான் ஒரு ட்ரை கேட்ச் ஆட் பண்ணிட்டு,
இதுல வந்து நான் இந்த த்ரெட்டை வந்து ஒவ்வொரு செகண்ட் நான் வந்து ஸ்லீப் பண்ண போறேன். த்ரெட் டாட் ஸ்லீப் ஸ்லீப் வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு நான் ஸ்லீப் பண்ண போறேன் ஒவ்வொரு பிரிண்டிங்க்குமே. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு செகண்ட்க்கு 1 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா? இல்ல. இந்த மாதிரி 10,000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்தா ஒரு செகண்ட்க்கு ஒன்று ஒன்று பிரிண்ட் 1 2 2 3 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு த்ரெட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ்ன்றது உங்களுக்கு பேசிக்கா தெரியும் ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த கிளாஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அதை ரன் பண்ண முடியும். ஸோ ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ப்ளூ பிரிண்ட் மை த்ரெட்ஸ்ன்றது தான் கிளாஸோட நேம். மை த்ரெட் மை த்ரெட் த்ரெட் இப்போ நான் த்ரெட் ஒன்று ஈக்குவல் டு நியூ நியூ மை த்ரெட். ஸோ நியூ இப்போ இப்போ வந்து நமக்கு ஒரு புது த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே வந்து ரெண்டாவது த்ரெட்டுமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் மட்டும் த்ரெட் 2ன்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து 2 த்ரெட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு எதுவுமே நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரன் பண்ணோம்னா நமக்கு எதுவுமே நடக்காது. ஜஸ்ட்டு பிளாங்காக தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம இந்த த்ரெட்டை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணால் தான் இது உள்ளே இருக்கிற ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த ஸ்டார்ட் கொடுக்கும்போது இப்போ இந்த த்ரெட்டை ஸ்டார்ட்னு கொடுத்தோம்னா தான் நமக்கு இந்த ரன்னுன்ற மெத்தடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லைன்னா அது எதுவுமே பண்ணாது. இந்த ஜஸ்ட் 2 த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டு அப்படியே விட்டுரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டுக்கு நேம் ஒன்று கொடுத்துரும். த்ரெட் 1 டாட் செட் நேம். செட் நேம் இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் நேம். ஸோ இது வந்து நான் த்ரெட் 1ன்னு கொடுக்குறேன். த்ரெட் 1 ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண த்ரெட், அதனால த்ரெட் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் த்ரெட்டுக்குமே த்ரெட் 2ன்னு கொடுக்குறேன். ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது தெரியும். த்ரெட் 2க்கு 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம த்ரெட்டுக்கு நேம் வச்சுட்டோம். ஸோ இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ த்ரெட் 1 டாட் ஸ்டார்ட்னு கொடுத்தா தான் நமக்கு கீழே பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி ஜஸ்ட் நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து த்ரெட் 1 மட்டும் ஸ்டார்ட் ஆகிட்டு ஓகே 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் டைமிங் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் டைமிங் இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. கம்மி பண்ணிட்டு நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு செகண்ட் எடுத்துச்சு. ஓகேவா? இதே மாதிரியே நான் இப்போ வந்து இப்போ த்ரெட் 1 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் த்ரெட் 2 ஏன் பிரிண்ட் ஆகலைன்னா நான் த்ரெட் 2 ஸ்டார்ட் பண்ணல. ஸோ த்ரெட் 2 ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ த்ரெட் 2 ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஸோ த்ரெட் 1 த்ரெட் 2 ரெண்டுமே வந்து பேரலாக ரன் ஆகும். ஸோ இப்போ எப்படின்னா த்ரெட் 1 ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சா இப்போ இதுக்கப்புறம் தான் த்ரெட் 2 ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ நான் த்ரெட் கிரியேட் பண்ணனால டிஃப்ரெண்ட் த்ரெட்டாக கிரியேட் பண்ணனால அது அந்த இந்த த்ரெட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ ரெண்டுமே பேரலாக ரன் ஆகும். பார்க்குறீங்களா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ த்ரெட் 1 0 0 த்ரெட் 2 0. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டுமே பேரலாக ரன் ஆகுதா? ஸோ இப்படி பேரலாக ரன் ஆகும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு சின்ன ஸ்பீடாக வந்து நடக்கும் உங்களோட ப்ராசஸ். இப்போ நான் சிம்பிளாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய கால்குலேஷன் பண்ணணும். அதுவே வந்து அந்த கால்குலேஷனே ஒரு 20 டைம் பண்ணணும். 20 டிஃப்ரெண்ட் டேட்டாவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு அது வந்து டைம் எடுக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணீங்கன்னா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு மல்டிபிள் த்ரெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு டைப் இருக்கு. அது என்னன்னா இன்னொரு கிளாஸு. ஸோ இதை வந்து நான் மை ரன்னபிள்னு வச்சுக்கிறேன். ஸோ மை ரன்னபிள் ஸோ இதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது இம்ப்ளிமெண்ட்ஸு ரன்னபிள் அப்படின்னு கொடுக்குறோம். ரன்னபிள்னா என்னன்னா இது ஒரு எம்ம விட்டுட்டேன். ஐயோ இம்ப்ளி
எம்இ இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல எரர் கட்டுது. ஏன்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ். ஸோ இந்த ரன்னபிள்குள்ள ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கும். அது ரன்னு. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இந்த 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 இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தோம்னா ரன்னுன்னு வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு ரன் மட்டும் தான் இருக்கும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இந்த இன்டர்ஃபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் அதே தான் பண்ண போறோம். இங்க இந்த த்ரெட்ல என்ன கொடுத்தோமோ அதே தான் பண்ண போறோம். பட் என்ன டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க த்ரெட் கிளாஸ் பார்த்தீங்க, த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா த்ரெட்டும் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் தான். ஸோ நீங்க டைரக்டா நீங்க ஒரு இந்த மாதிரி மல்டிபிள் உள்ள போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க டைரக்டா வந்து என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் இந்த இடத்துல. ஸோ அப்போம்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து நியூவா ஒரு த்ரெட் 3 கிரியேட் பண்றேன். ஸோ இது இப்போ அந்த த்ரெட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், த்ரெட் 3 ஈக்குவல் டு நியூ த்ரெட் ஸோ இந்த த்ரெட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு ரன்னபிள் வந்து உள்ள பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா அந்த ரன்னபிளை வந்து எடுத்துக்கும். நியூ மை ரன்னபிள். ஸோ மை ரன்னபிள்ல நான் இது உள்ள பாஸ் பண்றேன். ஸோ இப்போ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா என்னாச்சு, ஏதோ எரர் வருது. என்ன என்ன சொல்லுதுன்னா கன்ஸ்ட்ரக்டர் மை த்ரெட் மை ரன்னபிள் இஸ் அன்டிஃபைன்டு. ஓகே, இது இப்போ ஏன் அன்டிஃபைன்டுன்னு வருது? இந்த மாதிரி வரக்கூடாதே. த்ரெட் 3 நியூ த்ரெட். ஓகே, நியூ மை ரன்னபிள் தானே இருக்கு. ஓகே, இதுல எதுவும் ஓகே இது சேவ் பண்ணல. மை ரன்னபிள்ல ஏதோ எரர் இருக்கு. கொட்டிமலை இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குங்க, அதாங்க இஷ்யூ. ஸோ இப்போ நான் நியூ மை ரன்னபிள் வந்து த்ரெட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். நம்ம கிரியேட் பண்ண ரன்னபிள். ஸோ இப்போ இந்த த்ரெட்டுக்கும் நம்ம நேம் வச்சுக்கலாம், த்ரெட் 3ன்னு வச்சுக்கலாம். த்ரெட் 3க்கு ஒரு ஐயோ த்ரெட் 3க்கு ஒரு நேமு. ஸோ இப்போ நான் த்ரெட் 3 ஸ்டார்ட் பண்ணேன்னா த்ரெட் 3யுமே ரன் ஆகும் பேரலா. ஆனால் இது வந்து ரன்னபிளோட இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓகே த்ரெட் 3 வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ரன் ஆகுது. ஆனால் த்ரெட் 3 வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் வந்து அது இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே த்ரெட் 3 ரன் ஆகிருக்கு. 1 அப்புறம் 2 மறுபடியும் 1 3 2 இந்த மாதிரி உங்களுக்கு பேரலாக ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மல்டி த்ரெடிங் கான்செப்ட். சிம்பிளா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு த்ரெட் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு எப்படி நேம் செட் பண்ணி அதை எப்படி ரன் பண்றதுன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து இப்போ நான் இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? இதுல என்ன கான்செப்ட்ஸ் நிறைய இருக்குன்னா, இதுல இப்ப பாக்குறது வந்து இந்த மல்டி த்ரெட்டிங்லயே வந்து there is a difference between concurrency and parallelism. கான்கரன்சினா என்னன்னா மல்டிபிள் டாஸ்க் அட் ஒன்ஸ். இதுக்கு பேரு கான்கரன்சின்னு சொல்லலாம். மல்டிபிள் டாஸ்க் அட் ஒன்ஸ். அதுவே வந்து பேரலலிசம்ன்றது வந்து மல்டிபிள் டாஸ்க் வந்து ஆர் ஆக்சுவலி ரன்னிங் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து எப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்கரன்சியும் பேரலலிசமும் நம்ம வந்து
புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம லைக் அப்கமிங் செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு அது வந்து கிளியரா வந்து எக்ஸாம்பிளோட நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ரன்னபிள்ல ஒரு மெத்தடு, சாரி த்ரெட்ல 2 ஒரு மெத்தடு, சாரி த்ரெட்ல ஒரு கிளாஸ், ரன்னபிள்ல ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணி அந்த த்ரெட்டை எப்படி நம்ம ரன் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுலயே நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் இருக்கு. அதே மாதிரி ஸ்டாப்பு, பிளாக்டு, வெயிட்டிங், டெர்மினேட்டடு. ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப் சைக்கிள் இருக்கு ஒரு த்ரெட்டுக்கு. ஸோ அந்த த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த த்ரெட்டோட எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம வந்து செக் பிஹேவ் பண்ணுன்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் அ குயிக் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மல்டி த்ரெட்டிங். ஸோ நம்ம இந்த செஷன்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் த்ரெட்ஸை கிரியேட் பண்ணி ரன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம லைஃப் சைக்கிள், த்ரெட்டோட ப்ராப்பர்ட்டிஸு, சின்க்ரனைசேஷன் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் த த்ரெட் கான்செப்ட்ஸ். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். மேபி வாட் எவர் த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் யூ ஹேவ் அண்ட் டவுட்ஸ் வில் கவர் இன் this series or next series, whatever it is. So until and next session, happy coding. So tata, bye, see you. Thanks for watching.